ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமியர்களே வணக்கம். இன்றைய தேதி 28/2/2019 கிழமை வியாழக்கிழமை. திதி தேய்பிறை நவமி திதி. நவமி திதி 6:41 வரை இருக்கிறது. பின்பு தசமி திதி. நட்சத்திரம் மூலா நட்சத்திரம். மறுநாள் காலை 3:06 வரை இருக்கிறது. முழுவதும் சித்த யோகம். மூலா நட்சத்திரம் அல்லது புரட நட்சத்திரம் எது வந்தாலும் முழுவதும் சித்த யோகமாக இருக்கிறது. வியாழக்கிழமை 6 to 7:30 யமகண்டம், 1 to 3 ராகு காலம், 9 to 10 குளிகை. காலையில் கொஞ்சம் நேரம் நவமி இருக்குது. பின்பு தசமி. சுப காரியங்கள் அனைத்தும் செய்து கொள்ளலாம். நல்ல தினமே. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசினியர்களே, ராசி அதிபன் ராசியில் அஷ்டமத்து குரு திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். வெளி உலகத்தில் வழங்கும் பொழுது சற்று கவனம் தேவை. வார்த்தைகளில் கடிவாளம் போடுவதே நன்று. திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கொடுத்தாலும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட செய்யும். சகோதர ஒற்றுமை குறையும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பல விஷயத்தில் விட்டு கொடுத்து போவீர்கள். தொழிலாளர் ஒற்றுமை குறையும். வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பது நன்று. திடீர் யோகமும் அஷ்டங்களும் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னால உடல் மனம் ரெண்டும் கொஞ்சம் அசௌரியம் ஏற்படும். கவனமாக இருப்பது நன்று. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். செலவுகள் சமாளிப்பது சற்று சிரமமாகவே இருக்கும். சந்திராஷ்டமம்னால எல்லாத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. வெளி உலகத்தில் படும் பொழுதும் எச்சரிக்கை தேவை. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பதே சிலாகியம். தொழிலாளர் பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான தினமே. அன்பார்ந்த மிதராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. திடீர் யோகம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தொழிலாளர் பிரச்சனை வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்தமானது செல்லும் பொழுது மிக மிக கவனம் தேவை. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசினியர்களே, திடீர் யோகம் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். வெளியுலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. குற்றாரோடத்தில் மதிப்பு உயரும். பொருளாதார சிக்கலை சமாளித்து விடுவீர்கள். சமுதாய அந்தஸ்து உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வீர்கள். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். தூக்கமின்மை ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனை பெறுவதே சிலாகியம். நல்ல மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசினியர்களே, உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்கிறது. வெளி உலகில் பழகும் பொழுது மிக கவனம் தேவை. வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. பிறருடைய விஷயத்தில் அனாவசியமாக தலையிடுவது தவிர்ப்பது நன்று. தொழிலாளர் ஒற்றுமை குறைய செய்யலாம். நமக்கு கீழ் வேலை செய்கின்ற மிக மிக கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, திடீர் யோகமும் அஷ்டமும் உண்டு. தொழிலாளர் ஒற்றுமை அதிகரிக்கும். முன்னோர் சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. திடீர் யோகமும் அஷ்டமும் ஏற்படும். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். சகோதரர்களுக்கு உதவி செய்வீர்கள். சகோதரிகளுக்கும் உதவி செய்து மகிழ்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசினியர்களே, ராசிகளில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது என்று அனாவசிய உணவுகள் தவிர்க்க வேண்டும்.
நேரம் தவறாமை உண்பதே சிலாகியம். திடீர் யோகமும் அஷ்டமும் ஏற்படும். தொழிலாளர் ஒற்றுமை குறையும். கணவன் மனைவி அந்யோன்யம் குறைய செய்யலாம். மிதமான தினமே. அன்பார்ந்த மகராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எதிர்பாரா செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். கருத்து ஒற்றுமை ஏற்படும். இடைவெளித்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். சொந்த வாகனத்தை இயக்கும் பொழுது கவனமாகவுடன் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். திடீர் யோகமும் அஷ்டமும் ஏற்படலாம். பொருளாதார சிக்கல்களை சமாளித்து விடுவீர்கள். மிதமான தினம். அன்பார்ந்த மீனராசினியர்களே, குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பதை உணர்வீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. என 10 கூடியவன் 9ஆம் இடத்தில் அந்த ஸ்தானத்துக்கு வரையத்தில் இருக்கிறார். லாபத்தில் சில குறைவுகள் ஏற்படலாம். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.